தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று நாம் தமிழர் கட்சி நடத்தும் இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? முதலில் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இலவசம். இப்போவும் இலவசம் தான் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் இலவசமாக இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளியில் ஒரு பாடத்திட்டம், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு பாடத்திட்டம், சிபிஎஸ்சி பள்ளியில் ஒரு பாடத்திட்டம், ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரருக்கு ஒரு கல்வி, இப்படி தான் இந்த கல்வி முறை இப்போதுக்கு இருக்குது. இதை முற்றிலும் மாறுபட்டு அனைவருக்கும் சமமான கல்வி கிடைத்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டியது விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி. எப்படி அண்ணன் கொடுப்பாரு? இன்னைக்கு சராசரியாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தான் நம்ம கிராமப்புறங்களில் அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த அரசு பள்ளியில் நமக்கு பாடத்திட்டம் ரொம்ப கீழே இருக்குது. அதே சிபிஎஸ்சியில் நல்ல பாடத்திட்டம் இருக்கிறதுனால இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு இது மாதிரி இதிலெல்லாம் சிபிஎஸ்சி பாடத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் 720 கட் ஆஃப் மார்க்கு 720 எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. 710 700 அப்படி எடுத்து கட் ஆஃப் எடுக்கிறாங்க. ஆனால் அதே அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வெறும் 300 மார்க்கு 200 மார்க்கு 720க்கு 300 மார்க்கு 200 மார்க் தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள்லாம் முட்டாள்னு இவங்க சொல்கிறது மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. ஒவ்வொரு பள்ளியிலும் திறமையான மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும். ஆனால் இங்கே அரசு பள்ளியில் 600 மார்க்குக்கு 580 மார்க் எடுத்தால் கூட நீட்டு அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வில் வெறும் 300 மார்க் 250 மார்க் தான் எடுத்து 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் மட்டும்தான் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வில் உள்ள போகிறாங்க. இந்த முற்றிலும் மாற்று வகையில் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைத்திட, அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கிடைத்திட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை முன்னிறுத்தி அந்த வரைவில் இதை முதல் இதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மது போதை கலாச்சாரம் அதிகமான கலாச்சாரம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். கஞ்சா ஒவ்வொரு ஊர்லேயும் 10 பேர் 20 பேர் கஞ்சா குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இடத்துல இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி அதை கஞ்சா கிடைக்க புழக்கத்தை அதிகப்படுத்துறது, அதை நடத்திக்கிட்டு இருக்கிறது, அதை எல்லா பகுதியிலையும் சப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இது எல்லாம் அடிக்கடி இது நம்ம செய்தித்தாளில் ஒரு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்குது. இதெல்லாம் முற்றிலும் மாற்றணும்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். மூன்றாவது, மருத்துவத்துறை இன்றைக்கி இலவசமாக இருக்குன்னு நீங்கள் இலவச மருத்துவமனை இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இலவச மருத்துவமனை எந்த வகையில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னா அங்கே டாக்டர் ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம் இருப்பார், 1 மணி நேரம் இருப்பார், அவ்வளோதான். ஒரு 20 பேர் 30 பேர் பார்க்க வேண்டிய ஒரு மருத்துவமனையில் வெறும் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அப்படி அது மற்ற டைமில் அந்த நர்ஸாக இருக்கிறவங்க அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் அனைவருக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு கொள்கையை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துது. இன்றைக்கி 100 ரூபா 200 ரூபா கொடுத்து ஏதோ பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி பார்த்துட்டு போனது சரி, அதுக்கடுத்து 5 வருஷம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுருக்கணும். ஏன்னா 100 200 வச்சு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? இந்த 100 ரூபாய்க்கு நம்ம போய் ஒரு கூட்டத்தில் நிற்கிறோம், அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாய் வச்சு நம்ம என்ன வாங்க முடியும்? இன்றைக்கி விலைவாசி உயர்வு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடோட கடன் 10.5 லட்சம் கோடி. இந்த 10.5 லட்சம் கோடி அதுக்கு வட்டி, ஆண்டு வட்டி மட்டும் 70,000 கோடி கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டோட கடனில். அந்த 70,000 கோடி எங்கேருந்து கட்டுறாங்க? நம்மள்ட்ட ஒவ்வொரு பொருளையும் விலைவாசி உயர்வு, அதிலிருந்து விலைவாசி உயர்வு, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வரி, இந்த ஜிஎஸ்டின்னு போடுறாங்க தெரியும் உங்களுக்கு. அதுபோக எல்லா பொருளையும் வரி இருக்குது. அந்த வரியிலிருந்து எடுத்த காசத்தை நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்க. இந்த மகளிருக்கு இலவசம் 1000ன்னு கொடுக்குறாங்க. அந்த 1000 எதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க? இது மாதிரி நம்மள்ட்ட இங்கேருந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்த காசு தான். ஃபுல்லாக மதுவை விற்று 52,000 கோடி 60,000 கோடி டார்கெட் வச்சு மதுவை விற்கிறாங்க. அந்த காசுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே எந்த ஒரு வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை, அரசுகிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே நம்மள்ட்ட இருந்து சுரண்டி எடுக்கப்பட்ட காசத்தை நம்மள்ட்ட திருப்பி கொடுக்குறாங்க.
அதுபோக இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி, 5 வருஷத்துக்கு முன்னே வெறும் 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி, இன்னும் போக போக 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி கூட கொண்டு போவாங்க. அப்படி போகும்போது இன்னைக்கு நம்மளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் வந்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு கூட ரேட்டு விலைவாசி உயரும். அன்னைக்கு நம்ம வந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம். நம்மளை உயர்த்துறதுக்கான திட்டம் எந்த திட்டமும் அரசுகிட்ட இல்லை. இதெல்லாம் கருத்தில் வச்சு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் விவசாயி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.